ஹாய் குழந்தைகளே, வணக்கம். சுப்ரதாவின் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு சந்தோஷமான செய்தி என்ன தெரியுமா? இது எனது 10வது புஸ்தக வெளியீடு. குழந்தைகளுக்காக நான் போடுற சில குழந்தைகளுக்காக, சின்ன குழந்தைகள் நீங்களா இருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு மாரல் ஸ்டோரி. இது 10வது புஸ்தகம். அது அதாவது இது அட்டையே எழுதியிருப்பேன். அஞ்சாதே, உழைத்து வாழ், களவு செய்யாதே, வஞ்சகம் வேண்டாம், உண்மையே உயர்வு, பெரியவரை போற்று, மனம் கலங்காதே, விசுவாசமாக இரு, நன்றியோடு பழகு, எதிர்நீச்சல் போடு, கஷ்டம் என்றால் கலங்காதே. இப்போ இது இருக்கு இல்லையா, 11 வார்த்தை இருக்கு இல்லையா, இதில் 11 கதைகள் இருக்கு. ஆனால் எல்லாமே இதற்கான கதைகளாக கிடையாது. நீதி அதுலேயும் வேற இருக்கு. நிறையா நீதிகள் மொத்தம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இந்த புஸ்தகம் எதற்காகன்னா, குழந்தைகளுக்கு படிக்கின்ற எண்ணம் வருவது இல்லை. முழுக்க முழுக்க இந்த காலத்து குழந்தைகள்லாம் கேஜெட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, மொபைல், ஐபேடு, கம்ப்யூட்டர், லேப்டாப்பு, அதற்கு அடிமையாகி விட்டார்கள். அதுலேருந்து குழந்தைகளை மாற்றி இந்த மாதிரி நீதி கதைகளை படிக்க வச்சு குழந்தைகளை மனசை மாற்றி படிக்கின்ற எண்ணத்தை வளர வைக்க வேண்டும் என்கிற ஒரே நல்ல காரணத்திற்காக, இந்த குறிக்கோளுக்காக இது செய்யப்பட்டது. இது ஒரு யக்ஞம். யக்ஞம் அப்படின்னா ஒருத்தர் முயற்சி எடுக்கலாம், அவரால் எல்லாமே செலவு பண்ணி செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அப்போ 10 பேர்கிட்ட கை நீட்டுவாங்க, நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களா, ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி எனக்கு உதவி செய்த நண்பர்கள்னு பார்த்தீங்கன்னாக்க நிறையா பேர். அதில் எனது ஆத்மார்த்த நண்பர்கள், கல்கத்தாலான வேலை பார்த்த நண்பர்கள். அதில் குறைவல்லர் ராஜேந்திரன், என்னுடைய குடும்பத்தோடு சேர்ந்த நண்பர் இருளிக்கு ராமச்சந்திரன், புத்திசாலியான நண்பர் சேகர், இவங்கெல்லாம் கல்கத்தா நண்பர்கள். அவர்களை ராஜேந்திரன் எனக்கு வாழ்த்து கொடுத்துருக்கார். ரொம்ப சந்தோஷமானது. இது குழந்தைக்காக கொடுத்துருக்கார். அதே மாதிரி மண்ணையில் நான் பூதலில் இருந்தேன். நிறையா நண்பர்கள் ரிட்டையர், எல்லாருமே மிகப்பெரிய போஸ்ட்டு. ஒருத்தர் ஐஏஎஸ் கர்னல், ரிட்டையர் கர்னல், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், ஒருத்தர் இன்ஜின் வால்ஸு, பல பதவிகளை பல பேர் வகித்து எல்லாரும் இருந்தாலும் எனக்கு சந்தானம் ரிட்டையர்டு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் எனக்கு வாழ்த்து கொடுத்துருக்காரு. அதே மாதிரி எங்கள் அப்பாவுடைய ஆத்ம நண்பருடைய மகன், எங்கள் அப்பாவும் ஹிந்தி தெரியும், எங்கள் அப்பாவும் ஹிந்தி வாத்தியார் இருந்திருக்கார். இவர் ஹிந்தி பண்டிட் உயர்திரு நாராயண் அவர்கள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ இந்த புத்தகம் இல்லையா, இதை ஃபஸ்ட்டு எங்கள் அப்பாவுடைய பார்க்க வைக்கிறேன். எப்போதுமே குழந்தைகளே நல்லா ஞாபகம் வச்சுங்க, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அன்னையும் பிதாவும் தான் நமக்கு தெரிஞ்ச முதல் தெய்வம். அப்பந்தான் இறைவனே, அவர்கள் தான். இதில் ஒரு விஷயம் தெரியுமா, இறைவன் அப்படிங்கிறது யாரு? அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல். ஆனால் அன்னையும் பிதாவும் படைப்பார்கள், காப்பார்கள், அழிக்க மாட்டார்கள். அந்த உத்தம குணம் கொண்டவர்கள் தான் இறைவனையும் தாண்டி உயர்ந்தவர்கள். அதனால்தான் பெற்றோர்களுக்கு மேலே வச்சு இந்த முதல் புத்தகத்தை வெளியிடுகின்றேன். ஓகே. அதே மாதிரி எனக்கு நல்வாழ்வு கொடுத்த மனித தெய்வம் புட்டபர்த்தி சாய்பாபா அவர்கள். அதே மாதிரி மனிதர்களிலேயே உயர்ந்த எண்ணமும் நல்ல குணமும் நற்பண்புகளும் எல்லோரும் வாழ வேண்டும் கடைவிரித்தேன், கொள்வார் இல்லைன்னு மனம் வருந்தினார, வாடுகின்ற பயிரெல்லாம் பார்த்தா என் மனசும் வாடித்து அழுதார. இந்த வள்ளலார் சுவாமி அவரை எனக்கு அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. அதே மாதிரி குருநாதர் மகாபெரிவா அவரையும் போற்றுகின்றேன். குலதெய்வம் ஐயனார் இல்லை, அதில் சித்தாடி காத்தாயம் என் குலதெய்வம், அதையும் வச்சுருக்கேன். ஸ்ரீரடி பாபாவுடைய பல லீலைகள் தெரியும் எனக்கு. ஆனால் என்ன அனுபவபூர்வமாக புட்டபர்த்தி பாபா தான் எனக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கார். இவ்வளவு விஷயங்கள் நான் சொல்லிட்டேன். அனைவரும் இந்த குழந்தைகளுக்காக இதை நான் செய்கின்ற யஜ்யத்தில் அனைத்து நண்பர்களும் பங்கு பெற வேண்டும். ஒரு புஸ்தகமாவது ஒருவர் வாங்கி அவர்கள் வீட்டு குழந்தையை படிக்க வைக்க வேண்டும். அல்லது ஒரு புஸ்தகமாவது வாங்கி ஒரு பள்ளிக்கூட குழந்தைக்கு கொடுக்க வேண்டும். என்னுடைய மொபைல் நம்பர் தனியாக கொடுத்துருக்கேன், விவரம் கொடுத்துருக்கேன். என்னை கான்டாக்ட் பண்ணிங்கன்னாக்க நான் உதவி செய்வேன். நீங்கள் 5 புஸ்தகம் வாங்கினாக்க பள்ளிக்கூடத்துலேருந்து ரசீது கிடைக்கும். ஒவ்வொரு புஸ்தகம் வாங்கினாக்க மொத்தமாக சேர்த்து நண்பர்கள் சார்பாக அக்கா வாங்கி கொடுத்துருவேன். அதுக்கு காரணப்படணும். ஆக இந்த யஜ்யத்திற்கு அனைவரும் உதவி செய்யும்படி தாழ்வுடன் கேட்டுக்கொண்டு இந்த புஸ்தகம் வெளியிடுவதற்கு பெற்றவர்கள், உற்றவர்கள், இறைவன் அருள்
நிச்சயம் கிடைக்கும் என்று நம்பிக்கொண்டு முடிக்கின்றேன். குழந்தைகளே, அனைவரும் புத்தகத்தை படியுங்கள், பயன்பெறுங்கள். வாய் கொண்டு வாழ்த்துக்கள். பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன்.